ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சைஸ்க்கு இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் மார்க் பண்ணி வச்சுருக்க மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கிஃப்ட் பேப்பர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் பழைய கேலண்டர் பேப்பர் தான் இதில் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி இந்த பேப்பரை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது உள்ளே ஒரு அட்டை ஒன்று வச்சுக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அட்டையிலையும் இதே கேலண்டர் பேப்பரை ஒட்டி வச்சுருக்கேன். இது போல் வச்சதுக்கப்புறமா இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி புக்ஸ்லாம் அடிக்க வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம படிக்கிறதுக்கு வச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம குழந்தைங்களுடைய புக்கெலாம் வைக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில், பவுடர் டப்பா இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிச்சனில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பேக் தான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்குது இந்த பேக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணி கடையில், நகை கடையில் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பேக்கில் ஒன்று தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பேக்கு கூடவே ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிளாத்தை நான் அந்த பேக்கோடைய சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த பேக் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை இந்த பேக் மேலே வச்சு நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பேக் மேலே இது போல் வச்சு நம்ம தச்சிக்கலாம். நீங்கள் ஊசி நூல் வச்சு கூட தச்சிக்கலாம், இல்லை மிஷினில் கூட நீங்கள் தச்சிக்கலாம். இது போல் இங்கே மடித்து அடிச்சிக்கலாம். இது பாருங்கள், இந்த ஓரத்தில் இந்த பக்கம் மடித்து அடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த பக்கமும் மடித்து அடிச்சிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் நம்ம மடித்து அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த பேக்கை. இது போல் தச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஜிப் இருக்கனால தான் நான் இதை தச்சு வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், புது பேக் மாதிரியே இருக்குது. இதை லஞ்ச் பேக் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னா பசங்க எடுத்துக்கிட்டே போக மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பும் போது அவங்க எடுத்துன்னு போவாங்க லஞ்ச் பேக் மாதிரியே. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் சோப்பு டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த சோப்பு டப்பாவில் இருக்க அந்த மூடியில் இருக்க பேப்பரை எடுக்கிறதா இருந்தால் எடுத்துருங்க, இல்லை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை எடுக்கலை, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது சின்னதாக அழகாக இருக்கனால இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மாத்திரை சாப்பிடுவாங்க. நம்மளே கூட ஒரு அவசரத்துக்கு மாத்திரை வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக சின்னதாக இருக்கனால இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போது இந்த பாக்ஸ் கூடவே அப்படியே தைல பாட்டிலாம் போட்டு கூட நம்ம எடுத்துன்னு போகலாம். அழகாக இது சின்ன பாக்ஸாக இருக்கனால நம்ம பேக்கில் வச்சு எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் மூடியில் இருக்க அந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணான்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.